ரீல்ஸ் ஆட்சி நடத்தாதீங்க, ரியல் ஆட்சி நடத்துங்கன்னு உதயநிதி சொல்றாரு. இனிமே டெக்னாலஜியை வச்சுதான் நாமளும் பதில் கொடுக்கணும்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. சோசியல் மீடியால நீங்களும் தான் சொல்லி அடிச்சீங்க, டீமை வச்சு பிரட்டி எடுத்தீங்க. ஸ்டாலின் அவர்களை வச்சு பல ஷோக்கள் நடத்துனீங்க. எந்த சேனல் திறந்தாலும் எந்த சோசியல் மீடியா போனாலும் எல்லா இடத்துலயும் நீங்க தான் இருந்தீங்க. அஸ்திரம் முக்கியம் இல்ல பாஸ், அதை ஆபரேட் பண்ற விதம் முக்கியம். கண்டென்ட் முக்கியம் இல்ல பாஸ், அதுக்கு கொடுக்கிற கலர் தான் முக்கியம். உண்மை கொஞ்சமாச்சும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாருமே உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க பாஸ். வைகோவே விஜய் நாட்ட சொல்றாரு, எங்க வீட்டுல வேலை செய்யற பெண்கள்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு. விஜய் கிளம்பி போன பிறகு பிரஸ் கிட்ட சொல்றாரு, விஜய் மாபெரும் சக்தியா வருவாருன்னு. எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நிக்கிற சக்தி திமுக உண்டுன்னு கலைஞர் ஐயா பல தடவை காட்டியிருக்காரு. ஆளுங்கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா இருக்கிறது தான் மிகப்பெரிய சவால்னு நிரூபிச்சியும் காட்டியிருக்காரு. உண்மை, உழைப்பு, பொறுமை, ராஜதந்திரம், இந்த நாளையும் வச்சுதான் திரும்பவும் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. இந்த ஜென்சி யுகத்திலையும் கலைஞர் ஐயா மட்டும் இருந்திருந்தாருன்னா கட்டாயம் பல்ச பிடிச்சிருந்திருப்பாரு. இப்பவும் கலைஞர் ஐயாவை மனசுல நினைச்சு பாருங்க, திரும்பவும் மக்கள் மனசுல இடம் பிடிக்க பாருங்க.